சிறுவாபுரி முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நினைத்த காரியத்தை உடனே முடிச்சு கொடுப்பாரு. என்னோட வளர்ச்சி படிப்படியாக முன்னேற்றம் அடைந்ததோ அதே மாதிரி எல்லாருக்குமே அடையும். அதில் ஒரு மாற்றமே இல்லை. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த முருகர் அவர். நம்ம என்ன நினச்சி எனக்கு கண் கலங்குது பாருங்க. நான் என்ன நினச்சி அவர்கிட்ட நிற்கிறேன்றதை அவர் உணர்ந்து அந்த செகண்டே நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு போய் சேர்த்துக்குள்ள நம்மளுக்கு செஞ்சிடுவார். என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் எல்லாமே கொஞ்சம் நம்மளை விட்டு விலகின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நான் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும் போது கூட இவரது முகம்தான் என் முன்னாடி இருந்தது. அவர்கிட்ட நான் சொல்லிட்டு போனேன், எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது, நீ தான் சொல்லணுன்னு. நான் போனேன் 5 நிமிஷமே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த சந்தோஷத்தில் தான் காலையிலேயே கிளம்பி இங்கே வந்திருக்கோம். எப்படி இருந்தார் அந்த அபிஷேக கோலத்தில் முருகன்? சொல்கிறதுக்கெல்லாம் வாயில்லைங்க, சொல்லவே முடியாது. அது சொல்கிறதுக்கு வர்ணிக்கவும் முடியாது. சிறப்பான தரிசனம் கிடைச்சது. மனசுக்கு ரொம்ப 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 திருப்தியாக. நான் எங்கேயுமே இவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணதில்லை. எங்கள் பொண்ணுக்கு பெரிய ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் இங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். நார்மல் டெலிவரி. பையன்தான், அவனுக்கு பேரே வேலைன்னு தான் வச்சுருக்காங்க. அரோகரா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வைகாசி முருகனுக்கு அரோகரா. அரோகரா. சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. என் அப்பனுக்கு அரோகரா. ரோஹரா. அந்த வெள்முருகனுக்கு ரோஹரா. ஞான வெள்முருகனுக்கு ரோஹரா. எனக்கு நான் நினச்சதெல்லாம் இது வரைக்கும் நிறைய நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதனால் எனக்கு ஒரு அப்பா இதுவாக வச்சு எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன். குறிப்பாகவே அருணகிரிநாதரனுடைய பாடல் தலம் பெற்ற மிக முக்கியமான கோவில்கள்ல இந்த சிறுவாபுரி திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு.